மதுரையோட பெருமைமிக்க அடையாளங்கள்ல ஒண்ணு கோரிப்பாளையம் தேவர் சிலை. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால தேவர் கைது செய்யப்பட்ட வைகை பணத்துக்கு அருகாமையில தேவருக்கு செலவைக்கணும்னு மூக்கையா தேவர் அவர்களால தலைக்கு ₹1 வசூல் செய்யப்பட்டு வைகை வடகரையில் நிறுவப்பட்டதுதான் இந்த சிலை. வேற எந்த சிலைக்கும் இல்லாத கம்பீரம், பார்த்த உடனே உண்டாகிற பரவசம் இந்த சிலையோட சிறப்பு அம்சங்கள். அரசாங்கத்தோட உதவி இல்லாம முழுக்க முழுக்க மக்களோட பணத்துல உருவானதுதான் இந்த தேவர் சிலை. 14 அடி உயரம் உள்ள இந்த வெண்கல சிலையை திறந்து வச்ச அன்றைய குடியரசுத் தலைவர் வி கிரி அவர்கள் திருக்குறளை எனக்கு கத்துக் கொடுத்தது தேவர் தான். விடுதலை போராட்டத்துல நானும் தேவரும் ஒரே சிறையில இருந்தோம். தேவர் ஒரு மகான் அப்படின்னு குறிப்பிட்டாரு. அண்ணா மறைவுக்கு பிறகு அவரோட சிலையை கோரிப்பாளையத்தில் நிறுவனம்னும் தேவர் சிலையை வேற இடத்துக்கு மாத்தணும்னு பேச்சு எழுந்தப்போ ஃபார்வர்டு பிளாக் இயக்கம் அதை ஏத்துக்கல. உடனடியா கோரிப்பாளையத்துல தேவர் சிலையை அமைந்த 3 சென்ட் இடத்த பட்டா போட்டு தன்வசப்படுத்தினாரு மூக்கையா தேவர் அவர்கள். கோரிப்பாளையத்தை கடக்கும் போது தோரணையா நிக்கிற தேவர் சிலையை தான் நமக்கு தெரியும். அந்த சிலைக்கு பின்னாடி உள்ள வஞ்சகம், அரசியல் சூழ்ச்சி, சிலைக்காக மூக்கையா தேவர் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அதிகம். நாம பார்த்துட்டு கடந்து போற சிலைகள் சாதாரண விஷயம் இல்ல. தலைவர்களோட சிந்தனைகளை இந்த மண்ணில பேசுற மாபெரும் அரசியல்.